சில நேரங்களில் நாம் பல இடங்களுக்கு நடந்து போகும் பொழுது கூட அல்லது எங்கேயாவது போகும் பொழுது நாம் போகிற வழியிலே ஒரு சில நேரங்களில் சில பெண்கள் பயன்படுத்துகிற பர்ஸ் கண்டெடுக்கலாம், அல்லது ஆண்களுடைய வாலெட்ஸ் கண்டெடுக்கலாம், பணத்தை கண்டெடுக்கலாம். சில இடங்களில் சிலர் தங்களுடைய மொபைல் ஃபோன்களை மறந்து வைத்து விட்டு போகலாம். சிலர் தங்களுடைய பைகளை மறந்து வைத்து விட்டு போகலாம். நாம் எத்தனையோ நிகழ்வுகளை நாம் கேள்விப்படுகிறோம். எத்தனையோ காரியங்கள். ஆட்டோ ஓட்டுநர்கள், ஆட்டோ வைத்திருப்பவர்கள் தங்களுடைய பயணிகள் அவர்கள் மறந்து வைத்து விட்டு போய்விட்டதான அந்த பண பைகளை அல்லது அந்த நகை இருக்கிறதான பைகளை அவர்கள் மறுபடியும் அவர்களை கண்டுபிடித்து கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பல நேரங்களில் பலர் என்ன செய்கிறார்களானால், இப்படிப்பட்டதான காரியத்தை அது சிறு சிறு காரியமாக இருந்தாலும், அது ஒரு பேனாவோ அல்லது பெரியதான காரியமாக இருந்தாலும், சில நேரங்களில் சிலர் அதை தங்களுக்கென்று வைத்துக் கொள்வதுண்டு. அவர்கள் தான் கவனிக்கல, நம்ம அதை வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் வைத்துக் கொள்வதுண்டு. இங்கே யாக்கோபை குறித்து நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆதியாகமம் 43 அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அங்கே ஒவ்வொருவரும் கொண்டு வந்த அந்த சாக்கு பைகளில் தானியத்தோடு கூட அவர்கள் கொண்டு போனதான பணமும் அதுக்குள்ளே இருக்கிறதை அவர்கள் பார்த்து, இப்பொழுது திரும்ப தானியம் கொள்ளும்படிக்கு அவர்கள் போகும் பொழுது யாக்கோபு சொல்லுகிறார், நீங்கள் முன்பு கொண்டு போன அந்த பணத்தை விட இப்பொழுது இரட்டிப்பாய் அந்த பணத்தை கொண்டு போங்கள். சாக்களின் வாயிலே நீங்கள் கொண்டு வந்த பணத்தையும் திரும்ப கொண்டு போங்க. அது கைப்பிசகாய் வந்திருக்கும், ஒருவேளை தெரியாம இதுல விழுந்திருக்கலாம் என்று சொல்லுகிறான். நம்ம இந்த இடத்துல நாம் வைத்து பார்ப்போமானால் ஒரு சிலர் நம்ம யோசிப்போம், தெரியாம இது வந்திருக்கும், பரவாயில்ல, நல்ல வேலைடா, மறந்து வச்சுட்டாங்க, இதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்குவோம் என்று சொல்லி நினைப்போம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடையது அல்லாதது எதுவாயினும் அது யாருடையதாய் இருக்கிறதோ அவர்களிடத்தில் திரும்ப கொடுத்து விடுங்கள். அது விலை குறைவானதோ, மதிப்பு குறைவானதோ, மதிப்பு அதிகமானதோ, அதெல்லாம் நமக்கு முக்கியமல்ல. உங்களுடையது அல்லாதது எதுவும் அது உங்களிடத்தில் இருக்கக்கூடாது. இது அதிர்ஷ்டத்தினால் வந்தது அல்ல. நாம் நம்முடையதை வைத்துக் கொள்வோம், பிறருடையதை அவரிடத்தில் கொடுத்து விடுவோம். ஆமென்.